Hey, hello, welcome friends. Welcome to the Surveys Live. நம்ம இப்போ என்ன ஸ்பின் பண்ண போகிறோம்னா ஓலாப்பட்டி ஈவெண்ட்டில் உள்ளது தான். நீங்கள் ஒரு 2000 ஸ்பின் பண்ணி கண்டிப்பாக அந்த லைன் எடுத்துடலாம். அது 100% கேரண்டீடு. 2000 ஸ்பின் பண்ணால் 2500 யூசி தருவோம் நமக்கு. இப்போ உள்ள யூசி தமாக்கா ஈவெண்ட்டை பொறுத்தவரை 500 யூசி நமக்கு அசால்ட்டாக ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி 10 யூசி ஸ்பின்னாக பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக 50 அடிச்சிருக்கலாம் அதில். இப்போ நான் 10 ஸ்பின்னாக அடிக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்காதுன்னு தெரியும். கண்டிப்பாக கேரண்டீடு தான். காயின் எடுத்து தான் பண்ணணும்னா டெஃபினெட்லி நோ. பரவாயில்ல, நான் இத்தனைக்கு ஓப்பனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். 2 லெஜெண்டரி கிடச்சி எனக்கு. மெத்தி கிடைக்கல. 2 லெஜெண்டரி. இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 10 அடிச்சிட்ருக்கேன். இப்போ 57 ஸ்பின் இருக்கேன். 57 இது பண்ணியிருக்கேன். நான் 47 நான் டெய்லி ரொட்டீனில் 10 யூசி அடித்தேன். இப்போ 400 யூசி நமக்கு கையிலேருந்து காலியாக போயிருக்கும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம எத்தனை யூசி வச்சுருக்கணும்? 3000 யூசி வச்சுருக்கணும். 100 யூசி இருந்தால் கண்டிப்பாக அடிச்சிடலாம். நான் ஒரு வெறியில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன என் பெட்டே கிடையாது ஆக்சுவலாக. உண்மை தான். ஃபால்கன் கொடுக்கும்போது நான் வரல. எதுவுமே எனக்கு லக்கே கிடையாது. அதனால தான் ஒரு வெறி வந்துட்டு லைன் பார்த்தோன்னு பிடிச்சிருச்சு. மித்திக்கில் என்ன ஏம் பண்ணேன், அது கிடைக்காது. ஐ நோ. அதான் நம்ம 67 ஸ்பின், இப்போமே 67 டைம் ஸ்பின் பண்ணிட்டோமா, 45 காயின் இருக்கு நம்மகிட்ட. 150 ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு 200 காயின் கிடச்சிரும். அது டெஃபினெட்லி தெரிஞ்சுட்டு எனக்கு நம்ம ஒரு பெட்டு எடுத்துடலாம். கேரண்டேடு அடிக்கிறோம். வேறு விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் ஓட விட்டுட்டா ஆகுமா? அப்படியே போட்டு உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக பாருங்கள். எனக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. நிறைய கடுப்பில் ஸ்கிப் அடிப்பேன். 10 யூசி இப்போ அதில் 10 ஸ்பின்னு ஸ்கிப் அடிப்பேன்னா ஒரு வெறி தானே. நான் மித்திக் லைன் கிடைக்குன்னு நினச்சேன், கிடைக்க மாட்டேங்குது. அட்லீஸ்ட் அந்த இது மித்திக் ட்ரெஸ்ஸாட்டு கிடச்சிருக்கலாம். ஒன்றுமே கிடைக்கல. பரவாயில்ல, எனக்கு பிடிச்சது ஹெல்மெட்டு தான். ஹெல்மெட் கிடச்சிட்டு எப்படி பங்கமா பங்கம் லெவல் 3 ஹெல்மெட் சூப்பராக இருக்குது. அதில் அவ்வளோ ஆவரேஜ் தான். லெவல் 2 கொஞ்சம் பரவாயில்ல. பேக் அவ்வளோ சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பார்த்துட்டு வருவேன். இப்போ கிடச்சிட்றா குமார், கிடச்சிட்றா. அதில் ஓலா பட்டி ஈவெண்ட்டுக்கு ஒரு ஸ்பின் இதுக்கு ஆடு கொடுத்துருந்தான் ஒரு ஈவெண்ட்டில். அது 10 யூசி மட்டும் ரெடியூஸ் ஆகும். நீங்கள் 30 தனி அடிக்கிறதுக்கு பதிலாக 10 ஸ்பின் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பெனிஃபிட் அதிகம். 9 ஸ்பின் தான் கணக்கு எடுக்கும். 30% குறைச்சி தந்துடும் ரெடியூஸ் பண்ணி. அப்படிங்கும்போது நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 இது. ஆனால் நீங்கள் 9 ஸ்பின் தான் 9 வாட்டி பண்ணியிருப்பீங்க. இப்போ தான் 10 வாட்டி பண்ண அவசியம் இல்லை. 9 வாட்டி பண்ணாலே போதும். அந்த மாதிரி சொல்கிறேன். வரேன் நான் ஒரு வெறியில் போய் நிப்பாட்டிடுவேன். அப்புறம் டெய்லி போவேன். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு ஈவெண்ட் கரெக்டாக முடியும் போது நான் எனக்கு எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு. அப்புறம் லைவில் ஒருத்தன் வந்தாப்புல, லைன் பெட்டோட தூக்கிட்டு வந்தாப்புல. சரி, மனசு கேட்கல. சரி, 200 யூஸ் தானே, போட்டு விடு. இப்படியும் போகிறது தான். போட்டேன் கிடச்சிட்டுச்சே. கிடச்சிருச்சே. இல்லை, ரெடி பண்ணேன். வேற ரெடி தான் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஸ்பின் ரெடி பண்ணனா அப்புறம் 167 இருக்கு. டக்குன்னு மாறும் பாருங்களேன். 180 சம்திங் மாறும். இல்லை 80க்கு மேலே மாறும். மறுபடியும் 10. மீண்டும் ஒரு 10 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1000 வளருது. பரவாயில்ல. சர்வைஸ் லைவ் ஐ எம் பேக். எப்பவும் நமக்கு லைவ் ஸ்ட்ரீம் வந்து 9 மணிக்கு நடக்கும். 9:30 9 மணி அந்த டைம் ரேஞ்சில் நடக்கும் கண்டிப்பாக. ஒன்றுமே தர மாட்டோம். ஒரு ஸ்டிக்கர் காயின் கொடுத்தவட்டு லைட்டாக மனசு தேர்த்திக்கலாம். 10 இது பண்ணியிருக்கேன். ஃபுட்டு கொடுத்தவட்டு லைட்டாக இது பண்ணிக்கலாம். ஃபுட்டும் தரல. லெவல் 2 போட்டலாம். நீங்கள் ஏன்னா நான் முன்னாடி நிறைய ஃபுட் வச்சுருந்தேன். அப்போ பார்த்துட்டே தான் இருப்பேன். என்னடா பண்ணலாம். 10 யூசி கூப்பன் அடிச்சிச்சு தாக்கு. ஏன்னா எனக்கு பர்ச்சேஸு ப்ரைம் ப்ளஸில் ஏதோ பக் இருக்குது. அதை வேறு பார்க்கணும். 2 நாள் அதான் முட்டி மோதிட்டு இருந்தேன். முடியலை. பேக் பேக் கிடைக்கணுமே. வேறு ஸ்டார்ட் பேக் பேக் வரல. காயினாக கிடைக்குது. நல்லாயிருக்கு. இது கூட இது கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்குது. இந்த 10 ஸ்பின் கொஞ்சம் பரவாயில்ல, ஒர்த்து தான். நான் அந்த ஃபுட்டு கொடுத்துட்டேன். சண்டாலப்பைய மெத்திக்குன்னு கொடுக்கல. 3 மெத்திக்கு இருந்து 3மே கொடுக்கல. அதுதான் மனசு சொல்லிட்டு கேட்கல. சரி, போய் தொலை விட்டுட்டேன்.
எல்லாரும் பொறுமையாக பாருங்க. பேக் பேக் கிடச்சிட்டியா? சாதாரண சொன்னேன்ல பேக் பேக் கிடைக்கும். அவனை கூட பண்ண வச்சிருக்கேன் பேக் பேக்கை. சரி விடுங்க. 182 இருக்கா? இன்னும் எத்தனை ஸ்பின் பண்ணால் எனக்கு இப்போ 137 ஸ்பின் பண்ணியிருக்கேன். டக்குன்னு மாறும் பாருங்களேன். 150 ஸ்பின் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் அதை ரெக்கார்டு பண்ணல, லைவ்லேயே அடிச்சிட்டேன். அதனால் ரெக்கார்ட் பண்ணல, வேற ஒன்றும் இல்லை. அதனால் நான் சும்மாவே போயிட்டுருக்கு. கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். 137லேருந்து எத்தனை நாள் இருக்குது மேலே டேட் பாருங்கள். 23ஆம் தேதி. அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா 13 நாள் இருக்குது. அப்போ கரெக்டாக எனக்கு ஈவெண்ட் முடியும், எனக்கு கிடைக்கும். இப்போ 150 ஸ்பின் பண்ணிட்டேன், அப்போ எனக்கு கிடச்சிட்டது. அந்த மாதிரி கேல்குலேஷன் வரும். நம்ம ரெடி பண்ணிடலாம். ரெடி ஆப்ஷன் கிளிக் பண்ணாலும் ரெடி பண்ணிடுறோம். எஸ், தட்ஸ் அ ஸ்பிரிட் மேன். ஷியர் லைன். ஓகே, ஃபைன். பக்கத்தில் நிற்காப்புல குட்டி லைன். குட்டி லைன். எனக்கு பேர் நினைக்கல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கமெண்ட் த லைன் நேம். கண்டிப்பாக எனக்கு பேர் வேணும். நான் வந்து என்ன வைக்கலான்னு பிளான் வச்சுருக்கேன்னா சொல்கிறேன், முக்கியமாக சொல்லுவேன். லைவில் கண்டிப்பாக பேசிட்டு தான் இருப்பேன் அதை பற்றி. நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ level 2 போட்டுடலாமா? level 2 போட்டாச்சு. பாய் நண்பர்களே.